என்னன்னா இந்த படத்துல வர்ற இது வரைக்கும் வந்து புஷ்பா வந்து திருப்பி அந்த ட்ரெடிஷன் டு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரும். ஏன்னா கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு வயதானவனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான், ஒருத்தனோட ஒரு ஏஜ்டு பர்சனோட வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு உமனைஸ் ஒரு பையன், ஒரு பிளே பாய் கேரக்டர், அவன் எல்லா பெண்களையும் ட்ராப் பண்ணிட்டே இருக்கான். இப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த பையன் வந்து அந்த ஏஜ்டு கப்புளோட அந்த ஒய்ஃபோட அவனுக்கு ஒரு சின்ன ஒரு அஃபேர் வருது. அவன் அவளோட வந்துரு என் கூட அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்டை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் போயிட்டான். அந்த பொண்ணுக்கும் அவன் மேல ஒரு சின்ன லவ் வந்துருது. இதுக்கு முன்னாடி அந்த படத்துல அவர் வந்து மேரேஜை பத்தி ஒரு நம்பிக்கை, மேரேஜ் இல்ல மேரேஜ்னு ஒரு பாட்டு இருக்கும், கல்யாணம் கச்சேரி எல்லாமே வழி வழி வந்திருக்கு அப்படின்னு. அந்த அவர் அந்த அதாவது மொத்தமா விட்டுட்டு வாங்கடான்னு அவர் சொல்லவே இல்லை. நீ அதுக்குள்ள இரு, அதுக்கான விஷயத்தை கரெக்டா பண்ணு, அதுல என்ன பண்ணணுமோங்கிறது தான் அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர்றார். இப்ப அந்த பொண்ணு அவனோட ஓடி போறா, அதுக்கான டைமிங்லாம் பண்ணி அவன் டிக்கெட்லாம் போட்டான், கிளம்ப போறான். அதை இந்த ஹீரோயின் கேரக்டர் புஷ்பாங்கிற அந்த ஜெயசித்ரா கேரக்டர், அவங்களுக்கு ஒரு தனி கதை இருக்கும், 3 சிஸ்டர்ஸ், அது லவ் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட அவளை இருக்கிற ஒரு லவ்வர் இருக்கும்போது இந்த பொண்ணு அவனோட ஷேர் பண்ணிப்பா பெட். ஏன்னா அந்த நிமிடம் அவனோட அவ இருந்துட்டானா அந்த நிமிஷம் அவன், ஏன்னா அந்த பையன் இவளையும் ரொமான்ஸ்ல இருப்பான், இவளை எப்படியாவது ஃபிளாட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பான். அதுல அவளோட முடிச்சிட்டானா அந்த கேப்ல அந்த இது ஆயிடும், ஃபிளைட் மிஸ் ஆயிடும் அப்படின்ட்டு ஒரு பெண் எதை மிஸ் பண்ணக்கூடாதோ அப்படின்னு ஒண்ணு கற்புன்னு ஒரு விஷயத்தை அந்த படத்துல அவனோட அவ இருந்துதான் அந்த மேரேஜ்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சர், அதை வந்து காப்பாத்துவான்.